சரிகமபா சீனியர் சீசன் 5ல தேர்ட் ஃபைனலிஸ்டா சபேசன் தான் தேர்வாகியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தகவல் ஒன்று இப்போ வெளிவந்திருக்குது. ப்ரோமோ வச்சு மட்டும் சபேசன் தான் வின் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத எப்படி கெஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்த டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சுஷாந்திகா ஸ்ரீஹரிக்கு அப்புறமா அடுத்த ஃபைனலிஸ்டா யார் வரப்போறாங்க, சபேசன் எத்தனாவது ஃபைனலிஸ்டா தேர்வாக போறாரு அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லாருக்குள்ளேயுமே ஏற்பட்டிருந்துச்சு. அந்த வகையில இப்போ ரீசெண்டா நவம்பர் 1 அப்புறம் 2 இந்த 2 தேதிகளுக்கான டிக்கெட் டு ஃபினாலுக்கான ப்ரோமோவை இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஃபோக் ரவுண்ட் அப்படிங்கிற பெயரில் தான் ஒரு கண்டஸ்டன்ட்டும் அவங்களோட தனித்துவமான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து வந்துட்டு இருக்காங்க. இதில் இந்த டிக்கெட் டு ஃபினாலை வின் பண்ணுறதுக்கான ரேஸில் இடம் பிடிச்சி கோல்டன் வாங்கி அதிரடி காட்டின பெர்ஃபார்மன்ஸ் 5 பேரோட தான் இருந்திருக்கு. அதில் முதல் நபர் சபேசன், அடுத்ததா பவித்ரா, இனியா, அருண் ராஜேந்திரன், கடைசியா சிவானி. இந்த 5 நபர்கள் தான் இந்த வாரம் நடக்கக்கூடிய ஃபோக் ரவுண்ட்ல டிக்கெட் டு ஃபினாலை வின் பண்றதுக்கான அந்த போட்டியில ஈடுபட்டு இதுல ஒரு நபருக்கு அந்த டிக்கெட் டு ஃபினாலே அப்படிங்கிறது போயிருக்குதான். அதுவும் 3வது ஃபைனலிஸ்ட் அப்படிங்கிற பட்டத்தை வாங்கி சரிகமபா சீசன் 5ல ஃபினாலேக்குள்ள அடியெடுத்து வச்ச நபர் யாருன்னு கேட்டீங்கன்னா சபேசன் தான். ப்ரோமோ மட்டும் வச்சு எப்படி சபேசன் தான் வின் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வரும். அதுக்கான காரணத்தை கொஞ்சம் டீகோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, அர்ச்சனா அவங்க சரிகமபா சீசன் 5யோட தேர்ட் ஃபைனல்ஸ் யார் அப்படிங்கிறத இப்போ ஜட்ஜஸ் அறிவிப்பாங்கன்னு ப்ரோமோல சொல்லுவாங்க. அப்போ சிங்கர் கார்த்திக்கும் சிங்கர் ஸ்ரீனிவாசும் எழுந்து நின்று ஒருத்தவங்க பேரை சொல்லுவாங்க. ஆனால் ப்ரோமோல அதை மியூட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி அந்த ப்ரோமோ முடியக்கூடிய நேரத்தில் ஒட்டுமொத்த கண்டஸ்டன்ட்டும் நின்று பக்கத்தா ஜட்ஜஸ் தேர்ட் ஃபைனல்ஸ்க்கு அந்த பட்டத்தை கொடுக்கும்போது நடுவில் நிற்கக்கூடிய அந்த நபர விஷயத்த பிளர் பண்ணியிருப்பாங்க. அதாவது எபிசோடு பார்க்கும்போது தெரிஞ்சுக்கட்டும், முன்னாடியே ரிவீல் பண்ணா அந்த சுவாரஸ்யம் குறைஞ்சிடும் அப்படிங்கிறதுக்காக தான் அதை பிளர் பண்ணிட்டாங்க. ஆனா அந்த பிளர் பண்ண விஷயங்களை கொஞ்சம் டீகோட் பண்ணி பார்த்தோம்னா, ஸ்டேஜ்ல ஒட்டுமொத்த கண்டஸ்டன்ட் நிற்கிறாங்க. பவித்ரா லெஃப்ட் சைடில் நிற்கிறாங்க. அப்ப ஸ்டேஜ்ல தேர்ட் ஃபைனல்ஸுக்கான அந்த பட்டத்தை கொடுக்கும்போது சிவானி அப்புறம் இனியா இவங்க 2 பேருமே கண்டஸ்டன்ஸ் உட்காரக்கூடிய அந்த இடத்துல இருந்து மிகப்பெரிய கரகோஷத்தை கொடுக்குறாங்க. அப்ப பவித்ரா, இனியா, சிவானி இவங்க 3 பேருமே தேர்ட் ஃபைனல்ஸ் அப்படிங்கிற விஷயத்த வாங்கல. அப்ப யார் தான்ப்பா வாங்கியிருக்கா அப்படின்னு பார்க்கும்போது சென்டர்ல பிளர் பண்ணிருக்காங்கல்ல, அந்த விஷயத்த நல்லா பாத்தீங்கன்னா சபேசன் போட்டிருக்கக்கூடிய ஷார்ட் கலர்ல தான் ஒரு நபர் நிப்பாரு. பக்கத்துல செந்தமிழன் ரெட் கலர் ஷர்ட் போட்டு நிப்பாரு. ஆக மொத்தத்துல இந்த வாரம் தேர்ட் ஃபைனலிஸ்ட் அப்படிங்கிற பட்டத்தை வாங்கி ஃபினாலேவுக்கு அடியெடுத்து வச்சது பவித்ரா இல்ல, இனியா இல்ல, சிவானி இல்ல, செந்தமிழ் இல்ல, அது சபேசன் தான். இந்த ஒரு ரிசல்ட்டை தான் இந்த வாரம் நவம்பர் 1 அப்புறம் 2 நடக்க போற அந்த ஃபோக் ரவுண்ட்ல ஒட்டுமொத்த ஜட்ஜஸும் அறிவிக்க போறாங்களாம். இது சபேசன் ஃபேன்ஸுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓல்ட் இஸ் கோல்ட் ரவுண்டில் சபேசனை வெற்றியாளர் அறிவிக்கல. அந்த வாரம் செகண்ட் ஃபைனல்ஸை சூஸ் பண்ணாம ஸ்கிப் பண்ணிட்டாங்க. போன வாரம் இதே மாதிரி ப்ரோமோல பிளர் பண்ணி காமிச்சிருந்தாங்க. அந்த ரெட் கலர் ட்ரெஸ் வச்சு பார்க்கும்போது ஸ்ரீஹரி தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி ஸ்ரீஹரி தான் செகண்ட் ஃபைனல்ஸா வந்திருந்தாரு. இந்த வாரம் நம்ம அடிச்சு சொல்லலாம் சபேசன் தான் தேர்ட் ஃபைனலிஸ்ட் அப்படிங்கிற விஷயத்த இப்போ ப்ரோமோ மூலமா நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியுது. நம்ம டீகோட் பண்ண மாதிரியே உண்மையாவே சபேசன் தேர்ட் ஃபைனல்ஸா வந்திருந்தாருன்னா அது எந்த அளவுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க.